வணக்கம் நண்பர்களே, இது மோட்டர்பைக் தமிழ். நான் உங்கள் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மெலோடி மேக்கர் 7.1 மெலோடி மேக்கர் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி இந்த ஒயரிங் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது 5 பின் கட் அவுட்ரு. 5 பின் கட் அவுட்ரு லைன் எப்படி கொடுக்கணும் நம்ம அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி நிறைய பேர் ஏற்கனவே வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம தெளிவாக நம்ம எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுன்றது நம்ம தெளிவாக சொல்லலான்ட்டு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். வந்து எல்லா வண்டிக்கும் பொது தான். இது நம்ம எல்லா வண்டிக்குமே செட் பண்ணலாம். ஸ்கூட்டர், பைக்கு எல்லா வண்டிக்குமே இது வந்து பொது தான், நார்மல் தான். லைன் வந்து ஒன்று தான். நம்ம ஃபிட் பண்ணுற இடம் தான் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஸ்கூட்டரில் கொஞ்சம் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இது பைக்கில் வந்து நம்ம வெளியே வைக்கிற மாதிரி இருக்கலாம். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி நம்ம ஒயரிங் வந்து எல்லா வண்டிக்கும் ஒன்று தான். சரி, நம்ம இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மெலோடி மேக்கர் 7.1 இது வந்து 7.1 7 விதமான அடிக்கிற ஹார்ன். இது ரூட்ஸு. இதில் வந்து மொத்தம் 5 ஒயர் வரும். இதில் வந்து 2 வகையில் வருது. 4 பின் கட் அவுட் ஒன்று வரும், 5 பின் கட் அவுட் ஒன்று வரும். 4 பின் கட் அவுட்டுக்கும் 5 பின் கட் அவுட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க் கலர் ஒயர் 4 பின்னில் வராது. இந்த 4 மட்டும்தான் வரும். 4 பின் கட் அவுட்டை விட 5 பின் கட் அவுட் வந்து சவுண்டு வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து நான் 5 பின் கட் அவுட் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த 5 பின் கட் அவுட் வாங்கிக்கோங்க எப்போ வாங்கினாலும். இதில் என்னென்ன ஒயர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 ஒயரு. இதில் பிளாக் ஒயர் வந்து எர்த்து. இது வந்து ஆர்என் சுவிட்சு இதில் வந்து வர மெயின். நம்ம ஒரு வேளை வந்து ஆர்என் சுவிட்சில் வந்து எர்த்து வருதுன்னு சொன்னால், நம்ம பேட்டரி கீ செட் ஆன் பண்ணுறோம் இல்லையா, ஆன் பண்ண பின்னாடி நம்ம வர மெயின் ஒயரை நம்ம இதில் கொடுத்துருவோம். இது வந்து ஆர்என் சுவிட்சிலேருந்து வர எர்த்து கொடுத்துக்கலாம். இப்படி மாற்றி கூட கொடுத்துக்கலாம். இது வந்து பேட்டரிக்கு டைரெக்டாக போயிடும். இது பேட்டரிக்கு டைரெக்டாக போகிறதுனால இது வந்து ரிலே மாதிரி யூஸ் ஆகும். அதாவது இதில் மெயின் ஒன்று எர்த் ஒன்று வந்தது இல்லைங்களா. மெயின் ஒன்று எர்த் ஒன்று வந்தோடனே இது வந்து ரிலே ஆகிடும். ரிலே ஆனோடனே பேட்டரியிலேருந்து வர மெயின் கரண்ட்டை எடுத்து நமக்கு ஆர்னுக்கு வந்து டைரெக்டாக சப்ளை பண்ணணும். அதனால தான் இந்த 5 பின் ஒயரில் வந்து சவுண்டு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறேன். இது இந்த மீது 2 ஒயர்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஒன்று எல்லோ ஒன்று இருக்குது. ப்ரௌன் வந்து லோ சவுண்டு, அதாவது சவுண்ட் கம்மியாக வர்றது. இது வந்து சவுண்டு ஹை சவுண்டு. ஆர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லோ அப்படின்னு ரெண்டு வகையான ஆர்ன் வரும். LHன்னு போட்டிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்னில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஹை சவுண்டு, இது வந்து லோ சவுண்டு. சரி, நம்ம வந்து இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது இப்போ வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது நம்ம ஹார்ன் மாட்டுறதுக்கு இந்த மாதிரி பின்னு 4 பின்னு வேணும். ஏன்னா ஒரு ஹார்னுக்கு 2 பின்னு, மொத்தம் 4 பின்னு வேணும். இது எல்லா கடையிலுமே கிடைக்கும். ஹார்ன் பின் இதோட பேர். இது வந்து 4 வாங்கிக்கோங்க. நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒயரில். ஃபஸ்ட்டு லைட்டாக சீவிட்டு நம்ம மடக்கி விட்டு இந்த கிளாம்ப் வச்சு அமுத்திட்டோம்னா பின்னு வந்து ஒன்றும் நகராது, ஃபிக்ஸ் ஆகிக்கும் அப்படியே. ஓகே, இந்த மாதிரி அடிச்சிடலாம். இந்த மாதிரி அடித்து இது எர்த்தாகாமல் இருக்கிறதுக்கு உங்கள்கிட்ட சிலிவ் இருந்தால் சிலிவ் எடுத்து சொல்லிக்கலாம். என்கிட்ட சிலிவ் இல்லை, அதனால் நான் டேப் அடிச்சுக்கிறேன். சிலிவோ டேப்போ ஏதோ ஒன்று இந்த மாதிரி அடிச்சு விட்டிங்கன்னா எர்த்தாகாமல் இருக்கும். சப்போஸ் எதனா பக்கத்தில் பட்டுச்சுனாக்கா உங்களுக்கு எர்த்தாகும் இல்லையா, அது எர்த்தாகாமல் இருக்கும். இந்த மாதிரி டேப் அடிச்சுக்கோங்க, அப்போ தான் எர்த்தாகாமல் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு மொத்தம் 4 பின்னு வேணும். 4 பின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சாங்க 4 ஒயரில். ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம கட் அவுட்டு மாட்டிடலாம். கட் அவுட்டு நம்ம வசதிக்கப்போ நம்ம ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு இடத்துல நம்ம ஃபிட் பண்ணுவோம். உங்கள் வண்டியில் எந்த இடத்துல வசதி இருக்குதோ அந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணிக்கோங்க. மழை தண்ணி படாமல் இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இது ஃபிட் பண்ணிட்டு லைன் எப்படி கொடுக்குறதுன்றது பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மொத்தம் இந்த 5 ஒயர் இருக்குது. 5 ஒயரும் நம்ம இப்போ எங்கெங்கே போகுதுன்றது நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் ஒயர் இருக்குது இல்லைங்களா, இந்த ரெட் கலர் ஒயர் இந்த வந்து நம்ம நேரடியாக பேட்டரியோட ப்ளஸில் இங்கே காட்டணும். இந்த பேட்டரியோட நம்ம ப்ளஸில் கொடுத்துக்கலாம். இந்த சிவப்பு கலர் ஒயரை நேராக நம்ம பேட்டரிக்கு இப்போ லைன் கொடுத்துடலாம்.
ஓகே, நம்ம ப்ளஸ் ஒயரை இப்போ பேட்டரியில் மெயின் ஒயரில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது 2 ஒயரும் நமக்கு ஹாரனுக்கு போகிற ஒயரு. சரி, இது விட்டுடலாம். இப்போ இது 2 பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கீ ஆன் பண்ண பின்னாடி வர பேட்டரிக்கு ஒன்று கொடுக்கணும். அதை நான் டூம்லேருந்து லைன் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல. இது வந்து பேட்டரியிலேருந்து சாவி ஆன் பண்ணோடனே வர மெயின் ஒயரு. அதை நம்ம இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த வண்டிக்கு வந்து இங்கே காட்டணும், ஆரன் சுவிட்சிலேருந்து வர்றது வந்து எர்த்து தான் வருது, மெயின் வரதில்ல. அதனால் இது வந்து ஆரன் சுவிட்சிலேருந்து வர எர்த்து வந்து இப்போ நம்ம இந்த எர்த்து லைனில் கொடுத்துருவோம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ 2 ஒயரும் நம்ம இது வந்து ஆரனுக்கு எடுத்துன்னு போகணும். அதுக்கு முன்னாடி ஆரன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது நம்ம இது கட் அவுட்டுக்கு உண்டான இடத்து கொடுத்துட்டோம். இப்போ ஆரனுக்கு உண்டான நம்ம இடத்து கொடுக்கணும். இந்த ஆரனுக்கு நம்ம டைரெக்டாக பாடியிலே வந்து இடத்து கொடுத்துடலாம். ஆரன் ஒயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணும் போது இந்த மாதிரி ஏன்னா ஒரு மெல்லிஸ் திருப்பி இருக்கிறதுலே ஒரு மெல்லிஸ் திருப்பி எடுத்து இந்த மாதிரி வச்சு சுற்றினீங்கன்னா நம்ம நார்மலாக கொடுக்குறத விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறது. டிசைன் ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி உங்களுக்கு டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இருக்கிறத மெல்லிஸாக எடுத்துக்காங்க திருப்பி, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரிங்கு டைப்பில் நல்லாயிருக்கும். ஓகே, இது இடத்துல இது கொடுத்துடலாம். இந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு நம்ம இந்த இடத்துல போல்டில் வச்சு நம்ம டைட் பண்ணிட்டோம்னா பாடி எடுத்து அப்படியே கிடைக்கும். நம்ம தனியாக இதுக்காக எதுவும் எடுத்து போக தேவையில்ல ஒயரு. ஆரன் பாடி எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு மெயின் கொடுத்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஹை டோனு, இது லோ டோனு. ஆரனில் பார்த்தீங்கன்னா எல்லு ஆறுன்னு இருக்கும். உங்களுக்கு இந்த ஆரனில் காட்டுற பாருங்கள், இங்கே ஹெச்னு இருக்கிறதா இது ஹை டோனு. இங்கே இதில் இந்த எல்லுன்னு இருக்கும், எல்லுன்னு தான் லோ டோனு, இது ஹை டோனு. நமக்கு கரெக்டாக நம்ம வந்து லோ டோனுக்கு லோனும் ஹை டோனுக்கு ஹை லைனும் கொடுத்தோம்னா தான் ஆரனோட சவுண்ட் எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து எல்லுன்னு போட்டிருக்கு, அப்போ லோ டோனு. இதுக்கு வந்து ப்ரௌன் கலர் வந்து லோ டோனு, அது நம்ம ப்ரௌன் கலர் லைன் இதுக்கு கொடுத்துக்கலாம். இதையும் நம்ம ஸ்ப்ரிங்கு மாதிரி நம்ம சுற்றிக்கலாம், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணி போடும்போது கஸ்டமர் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒயரிங் வெளியே சும்மாவே கசகசன்னு வரதை விட இந்த மாதிரி பண்ணி போட்டோம்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி பண்ணி போடுங்க. இப்போது லைன் இந்த மாதிரி எடுத்து நமக்கு எந்த லைன் நம்ம ஈஸியாக இருக்குதோ அந்த லைனில் நம்ம எடுத்துக்கலாம். எந்த பக்கம் வண்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த பக்கம் கேப் கிடைக்குதோ அந்த மாதிரி ஒயரிங் போகிறதே தெரியாத மாதிரி எடுத்துக்காங்க லைனை. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோ டோனில் இது லைன் கொடுத்துட்றேன். ஓகே, லோ டோன் வேலை முடிஞ்சு. அடுத்தது அந்த பக்கம் நம்ம இதே மாதிரி இந்த லைன் வந்து அந்த பக்கத்துக்கு இதே மாதிரி கொடுத்துடலாம். இந்த பக்கமும் நம்ம ஆல்ரெடி எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ மெயின் கொடுத்துடலாம். ஓகே, இந்த லைனும் அதே மாதிரியே நம்ம எடுத்துகிட்டு போகலாம்.
எவ்வளோ நமக்கு வெளியே தெரியாத மாதிரி எடுத்து போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மஞ்சள் கலர் ஒயர் வந்து ஹைட் ஒன்று கொடுத்துடலாம். நான் முன்னே சொன்ன மாதிரி ஹைட் ஒன்னே கொடுங்க. அப்போ தான் வந்து சவுண்டு நல்லாயிருக்கும் கேட்கறதுக்கு, ஒரிஜினாலிட்டி சவுண்டு கிடைக்கும். நம்ம மாற்றி கொடுத்து நம்ம ஆரன் லைன் வந்து மாற்றி கொடுத்தோம்னாக்கா சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமாக வர மாதிரி இருக்கும். டோனே கெட்டு போயிடும், சவுண்டே நல்லா இருக்காது. ஓகே, லைன் கொடுத்தாச்சு. இப்போ எல்லா லைனும் நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஹார்ன் எப்படி அடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து நம்ம எல்லா லைனும் கொடுத்துட்டோம். இப்போ ஹார்ன் அடிக்கிறது பாருங்க. வண்டி பேட்டரியில் வந்து சார்ஜ் இருக்குது, அதனால தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். வண்டி சவுண்ட் பாருங்க. லைன் வந்து எல்லாமே கரெக்டாக போச்சு. பேட்டரியில் வந்து சத்து இல்லை, பேட்டரி வந்து வீக் ஆகிட்டுக்குது, அதனால தான் சவுண்டு கம்மியாக வருது. ஆனால் நீங்கள் இதே மாதிரி லைன் கொடுத்தீங்கன்னா பேட்டரி நல்லா இருந்துச்சுன்னா பக்காவாக சவுண்ட் வரும். ஓகே, நம்ம இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். ஓகே, பாய்.